ஒரு சாதாரண மனுஷனுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவனால கழுத்துக்கு கீழே எந்த பாடி பார்ட்டியும் மூவ் பண்ண முடியல. அதே நேரத்துல அவனோட ஒய்ஃபையும் அவன் கண்ணு முன்னாடியே கொண்டுறாங்க. இனிமேல் வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆஃபர் கிடைக்குது. அவனோட பாடிக்குள்ள ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ சிப்பை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த ஏஐ சிப்பு அவனுக்கு மறுபடியும் நடக்கிற சக்தியை மட்டும் கொடுக்கல, அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவனோட பாடியை ஒரு மிஷின் மாதிரி மாத்துது. ஆனா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உண்மையிலேயே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல வேற ஏதாவது பிளானோட தான் அவன் உடம்புக்குள்ள வந்திருக்கா? நான் தான் உங்கள் கிறிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க நேரா படத்துக்குள்ள போலாம். கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம கதையோட ஹீரோ கிரேவை காட்டுறாங்க. இவர் ஒரு பழைய மெக்கானிக். ஆனா சாதாரண மெக்கானிக் இல்லைங்க, பழைய கார்களுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு சூப்பர் மெக்கானிக். தனியா ஒரு கேரேஜ் வச்சு காஞ்ச கிரீஸ் துணியும் கையில கரியும் பிடிச்சபடி பழைய கார்களை செம்மையா ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் அவரோட ரெகுலர் கஸ்டமரோட ஒரு பழைய வண்டியை ரிப்பேர் பண்ணி முடிச்சிருக்காரு. அதை டெலிவரி பண்ண வேண்டிய நாள். கிரே இப்போ கேரேஜோட கதவை திறந்துட்டு காரை எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆகுறாரு. அப்பதான் அங்க கரெக்டா அவரோட பொண்டாட்டி ஆஷா வரா. ஆஷா வர காரை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியால ரெடி பண்ண ஹைடெக் ஏஐ ஆட்டோமேட்டிக் கார். ஸ்டேரிங்க கையால கூட தொட தேவையில்ல. வாய்ஸ் மெசேஜ்ல வீட்டுக்கு போன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த காரு ரூட்டை எல்லாம் செக் பண்ணி டிராபிக்கை அனலைஸ் பண்ணி நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போயிடும். ஆனா நம்ம ஹீரோ கிரேக்கு இந்த ஏஐ டெக்னாலஜியை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. இப்ப வர இந்த ரோபோட்டிக் மிஷின், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எதிர்காலத்துல மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆபத்தா முடியும்னு ஆணித்தனமா நம்புற ஆளு. மனுஷன் தன்னோட கையால ஒரு வேலையை பண்ணாம மிஷினை நம்ப ஆரம்பிச்சா அப்புறம் மனுஷனுக்கும் பிணத்துக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிக்கிற ஒரு பழைய ஆளு. ஆனா சீனை கட் பண்ணா அவனோட பொண்டாட்டி ஆஷா ஒரு பிரம்மாண்டமான ஏஐ டெக்னாலஜி கம்பெனில தான் சீனியர் பொசிஷன்ல வேலை பார்க்கறா. ரெண்டு பேரோட சிந்தனையும் வாழ்க்கை முறையும் வேற வேற எண்டுல இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. கிரே தன்னோட பொண்டாட்டி கிட்ட சிரிச்சுக்கிட்டே, வாடி இன்னைக்கு உன்னை ஒரு முக்கியமான ஆள் கிட்ட அறிமுகப்படுத்துறேன். என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தரோட காரை ரிப்பேர் பண்ணிட்டேன், அதை அவர்கிட்ட டெலிவரி பண்ண போகணும். அப்படியே நீயும் என் கூடவே வான்னு கூப்பிடுறான். ஆஷா முதல்ல எனக்கு வேலை இருக்கு நான் வரலன்னு அடம்பிடிச்சாலும் கிரே விடாம வற்புறுத்துறதுனால ஒத்துக்கிறான். ஆனா அங்க அவளை கூட்டிட்டு போறது தான் தன்னோட வாழ்க்கையில பண்ண போற மிகப்பெரிய கொடூரமான தப்புன்னு பாவம் கிரேக்கு அந்த நிமிஷத்துல தெரியாம போச்சு. இப்ப ரெண்டு பேரும் அந்த கஸ்டமர் கார்லயே ஜாலியா கிளம்புறாங்க. பின்னாடியே ஆஷாவோட ஆட்டோமேட்டிக் காரும் மெதுவா ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஏன்னா காரை டெலிவரி பண்ணிட்டு அதுல திரும்பி வரலாம்ல. இப்ப கஸ்டமர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏரான் அப்படின்ற ஒருத்தரை கிரே அறிமுகப்படுத்துறான். ஏரானை பார்த்த உடனே ஆஷாக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. ஏன்னா ஏரான் சாதாரண ஆள் இல்ல, உலகமே வியந்து பார்க்கிற மிகப்பெரிய டெக்னாலஜி கம்பெனியோட ஓனர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கரைச்சு குடிச்ச ஆளு. ஆஷா கிரேவை முறைச்சு பார்த்து, ஏய் ஏரான் கிட்ட தான் கூட்டிட்டு போறேன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானேன்னு திட்டுறா. நான் வேலை பார்க்குற கம்பெனிக்கு இவன் தான் பெரிய காம்படிட்டர்னு ரகசியமா சொல்றா. அதே சமயம் ஏரான் பார்க்கறதுக்கு ரொம்பவே விசித்திரமான ஆளா இருக்கான். ஒருத்தரை பார்த்தா எப்படி விஷ் பண்ணணும், எப்படி பேசணும்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி சைக்கோதனமான, தனிமையை விரும்புற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற ஆள் மாதிரி தான் தெரியறான். ஆஷா ஏரான் கிட்ட சிரிச்சுக்கிட்டே, நானும் ஒரு பெரிய ஏஐ கம்பெனில தான் வேலை பார்க்கறேன், சீக்கிரமே உங்க கம்பெனிக்கு ஈக்குவலா டஃப் கொடுப்போம்னு சொல்றா. அதுக்கு ஏரான் ஒரு நக்கலா சிரிப்பு சிரிச்சுட்டு, அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது மேடம், வாங்க என் லேபுக்கு கூட்டிட்டு போய் ஏன் அப்படி சொல்றேன்னு காட்டுறேன்னு அவங்கள பூமிக்கு அடியில் இருக்கிற அவனோட ரகசிய லேபுக்கு கூட்டிட்டு போறான். அந்த லேபுக்குள்ள அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் எல்லாம் ஆஷாவோட கண்ணை பறிக்குது. அங்கதான் ஏரான் ஒரு குட்டி சிப்பை காட்டுறான். அது ஒரு பட்டன் அளவுக்கு தான் இருக்கு. ஆனா அது சாதாரண சிப் இல்ல, உலகத்திலேயே இது வரைக்கும் யாரும் உருவாக்காத அளவுக்கு அட்வான்ஸ்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்பு. இதுக்கு இவன் ஸ்டெம்னு பேர் வச்சிருக்கானா. ஏரான் இப்போ பொறுமையா இதை எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த சிப்பு நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், இதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. மனுஷ மூளையை விட பல மடங்கு வேகமா யோசிக்கிற, முடிவெடுக்கிற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இது. இது வரைக்கும் உலகத்துல இப்படி ஒரு மைண்ட உருவாக்குனதே இல்லைன்னு சொல்றான். இதையெல்லாம் பார்த்த ஷாக்கிங்லயே கிரேவும் அவனோட பொண்டாட்டியும் திரும்பவும் அவங்களோட எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் கார்ல வீட்டுக்கு கிளம்புறாங்க. கார் ஆட்டோமேட்டிக் மோட்ல போயிட்டு இருக்கு. பேக் சீட்ல ரெண்டு பேரும் ரொமான்ஸ்ல முழுகி போயிருக்காங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. காரோட டேஷ்போர்ட் லைட் எல்லாம் பிளிங்க் ஆகி காரு சாதாரணமா போற ரோட விட்டு விலகி வேற ஒரு இருட்டான ஆபத்தான ஒரு அண்டர் கிரவுண்ட் ரோட்ல போகுது. கிரே இதை கவனிச்சு, என்னடி இது, கார் நம்ம போக வேண்டிய வழியில போகாம வேற எங்கேயோ போகுதுன்னு பயப்படுறான். ஆஷா உடனே காரோட வாய்ஸ் கமெண்ட்ல சிஸ்டம் கெட் பேக் டு தி மெயின் ரோடுன்னு சொல்றா. ஆனா காரோட ஏஐ சிஸ்டத்துல ஏதோ கோளாறு, உங்களோட கமெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு கூலா ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ்ல பதில் சொல்லுது. கிரே உடனே மேனுவல் பிரேக்கை அழுத்தி பார்க்கறான். ஸ்டேரிங்கே திருப்புறான். ஆனா கார் அவன் கட்டுப்பாட்டிலே இல்ல. நிக்கிறதுக்கு பதிலா
பதிலா காரோட வேகம் 100ல இருந்து 120 எகிரி போகுது. 2 பேரும் சேர்ந்து காரை நிறுத்த ரொம்ப போராடுறாங்க. ஆனா அந்த காரோட டெக்னாலஜி கேட்க மாட்டேங்குது. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு கிரேக்கு தோண உடனே அவரோட ஒய்ஃபை சீட்ல உட்கார வச்சு பெல்ட்டை போட்டு விட்டுறான். ஆனா அவனுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல செம்ம ஸ்பீடா மோதி கார் காத்துல பறந்து தலைக்கீழ கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகுது. அதிர்ஷ்டவசமா 2 பேருக்குமே பெரிய காயம் இல்லாம உயிர் பிழைக்கிறாங்க. அப்பதான் அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து முகமூடி போட்ட 4 மோசமான ஆளுங்க இறங்கி வராங்க. ஆஷாவையும் கிரேவியும் காரை விட்டு கொடூரமா தரன்னு இழுத்துட்டு வெளியே போட்டு அடிக்கிறாங்க. அதே சமயம் மேல வானத்துல ஒரு போலீஸ் ட்ரோன் கேமராவை வச்சு இது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த 4 பேரோட மூஞ்சியும் கேமராவால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏதோ சிக்னல் ஜாமர் வச்சிருக்காங்க. கிரே இவங்கள சாதாரண திருடங்கன்னு நினைச்சு தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கப்பா, இந்த காரு பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கங்கன்னு கெஞ்சுறான். ஆனா அந்த கேங் கிரே சொல்றத எதையுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதுல ஒருத்தன் திடீர்னு அவங்க கிட்ட இருக்கிற கன் எடுத்து கிரேவோட ஒய்ஃப் ஆஷாவோட நெஞ்சிலே சுட்டுறான். கண்ணு முன்னாடியே பொண்டாட்டி சுடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத பார்த்த கிரே அப்படியே நொந்து போறான். அவனோட முழு உலகமே கண்ணு முன்னாடி சுக்குநூறா உடஞ்சு போகுது. அடுத்து அந்த ரவுடிங்க கிரேவை பிடிச்சு அடின்னு அடிச்சு அவனோட கழுத்துக்கு பின்னால முதுகெலும்பு சேர்ற இடத்துல கரெக்டா துப்பாக்கியால சுட்டுறானுங்க. அவங்க கிட்ட இருந்த நகையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு கூலா போறானுங்க. கழுத்துல சுடப்பட்ட கிரே ரத்த வெள்ளத்துல மூச்சு மட்டும் விட்டுட்டு கண்ணு முன்னாடியே தன்னோட பொண்டாட்டி உயிருக்கு போராடி துடிச்சு சாகிறத ஒண்ணுமே பண்ண முடியாம பாக்குறான். ஏன்னா அவனோட உடம்புல ஒரு சின்ன விரல கூட அசைக்க முடியல. ஆஷாவோட கடைசி மூச்சை விடுறத பார்த்தபடியே கிடக்குறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வருது. ஆஷாவோட உடம்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு கிரேவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. 3 மாசம் தீவிர சிகிச்சைக்கு அப்புறம் கிரே உயிர் பிழைக்கிறான். ஆனா அவனால இனி வாழ்க்கையில என்னைக்குமே நடக்கவே முடியாதான். கழுத்துக்கு கீழே துப்பாக்கி குண்டு பாஞ்சதால அவனோட ஸ்பைனல் கார்டு மொத்தமா டேமேஜ் ஆகி போயிருக்கு. அவனோட உடம்புல தலையை தவிர வேற எந்த உறுப்பும் அசைக்க முடியாது. 3 மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. தலையை தவிர உடம்புல எந்த பாகமும் இயங்காததால வீல் சேர்ல முடங்கி போய் கிடக்குறான். அவனோட எல்லா வேலையும் செய்ய வீட்டுல ஒரு ரோபோட்டிக் மிஷின் இருக்கு. சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து ட்ரெஸ் மாத்துற வரைக்கும் அதுதான் பண்ணுது. கூடவே அவனோட அம்மாவும் பாத்துக்கிறாங்க. ஆனா கிரேக்கு இந்த வாழ்க்கை ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சு. அந்த 4 பேரும் அவனோட பொண்டாட்டியை மட்டும் சாகடிக்கல, இவனோட மொத்த வாழ்க்கையையும் ஆசைகளையும் அழிச்சிட்டாங்க. இப்போ கிரேவோட மனசுக்குள்ள பழிவாங்கிற தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவனோட ஒய்ஃபை கொன்ன அந்த 4 மிருகங்களையும் ஜெயில கம்பி எண்ணெய் வைக்கணும்ன்றதுதான். அதுக்காக கஷ்டப்பட்டு வீல் சேர்லயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போனா அந்த கேஸை விசாரிக்கிற லேடி டிடெக்டிவ் இன்னும் கொலையாளிகளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல கிரே. போலீஸ் ட்ரோனோட ஃபுட்டேஜ் ரொம்ப பிளர்ரா இருக்கு. நாங்க தொடர்ந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், சீக்கிரமா பிடிச்சிருவோன்னு வழக்கமான பதில சொல்றாங்க. இதை கேட்ட கிரே ரொம்பவே உடஞ்சு போயிடுறான். விசாரிக்கிறோம்னு எத்தனை நாள் தான் சொல்லுவீங்க, 3 மாசம் ஆச்சுன்னு நம்பிக்கை இழந்துடுறான். போலீஸ் அவங்கள பிடிக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இப்படி ஒரு பெணமா வாழ்றதுக்கு செத்துலான்னு தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்றான். வீட்டுல இருக்கிற அந்த ரோபோட்டிக் மிஷின் கிட்ட கெஞ்சி அளவுக்கு அதிகமான மருந்த உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். மருந்து ஓவர் டோசேஜ் ஆகி சுயநினைவு எழுந்துடுறான். ஆனா நல்ல வேலையா வீட்டுல இருந்த ஏஐ சிஸ்டம் ஆம்புலன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணி அவனை சாக விடாம காப்பாத்துது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவனோட பழைய கஸ்டமர் ஏரான், அதாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தாங்களே, அவன் கிரேவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரான். உன்னை இந்த நிலைமையில பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரேன்னு பரிதாபப்படுறான். அப்புறம் ஏரான் கிரேக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்கறான். ஞாபகம் இருக்கா கிரே, அன்னைக்கு என் லேப்ல ஒரு பவர்ஃபுல் ஏஐ சிப்பு காட்டினேனே, அந்த ஸ்டெம் சிப்பை உன் உடம்புக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டா உன்னால மறுபடியும் பழையபடி நடக்க முடியும். அது மட்டும் இல்ல, நீ முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுவ. ஆனா வாழ்க்கையே வெறுத்து போன கிரே, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் சாமி, என்னை சாக விடுங்கன்னு சொல்றான். அதுக்கு ஏரான் அவனோட மனசை மாத்த ட்ரை பண்றான். நல்லா யோசி கிரே, இந்த சிப்பால உன் பொண்டாட்டியை திரும்ப கொண்டு வர முடியாதுதான், ஆனா உனக்கு மறுபடியும் வாழ ஒரு வாய்ப்பு தரும். உன் பொண்டாட்டி இப்போ உயிரோட இருந்திருந்தா நீ இப்படி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாளான்னு கேட்கறான். இந்த வார்த்தை கிரேவோட மனசை ஆழமா யோசிக்க வைக்குது. நாம குணமானாதான் பொண்டாட்டியை கொன்னவங்களை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்க முடியும்னு யோசிச்சு ஏரானோட ஏஏ ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிறான். ஆனா உண்மையிலேயே ஏரானுக்கு கிரே மேல எந்த அனுதாபமும் கிடையாதுங்க. அவன் தன்னோட சுயநலத்துக்காக தான் வந்திருக்கான். அவன் உருவாக்குன அந்த ஏஐ சிப்பை ஒரு மனுஷ உடம்புல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கவர்மெண்ட் மனுஷங்க மேல இப்படிப்பட்ட ஆபத்தான பரிசோதனைகளை பண்ண பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. கிரேவை ஒரு லேப் எலி மாதிரி வச்சு பயன்படுத்தி ரகசியமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான். அடுத்த சீன்ல ஏரான் அவனோட வீட்லயே வச்சு கிரேக்கு ரகசியமா ஆபரேஷன் பண்றான். அந்த ஸ்டெம் சிப்பை கிரேவோட முதுகெலும்புல இம்ப்ளான்ட் பண்ணி நேரடியா அவனோட மூளையோட நரம்புல கனெக்ட் பண்ணிடுறான். ஆபரேஷன் முடிஞ்சு சில மணி நேரத்துல கிரேக்கு மெதுவா சுயநினைவு வருது. டாக்டர்ஸ் அவனோட கை கால்களை அசைக்க சொல்லி செக் பண்றாங்க. கால்ல ஏதாச்சும் உணர்ச்சி இருக்கா கிரேன்னு கேக்குறாங்க. ஆனா எந்த அசைவும் இல்ல. அந்த ஸ்டெம் சிப் வேலை செய்யல. ஆபரேஷன் ஃபெயிலியர்னு நினைச்ச ஏரான் செம்ம அப்செட் ஆகுறான். ஆனா அப்பதான் சடனா ஒரு மிராக்கிள் நடக்குது. கிரேவோட கை விரல்கள் லேசா அசையுது. அங்க இருந்த டாக்டர் வாயடைச்சு போய் பாக்குறாங்க. கிரே மெதுவா அவனோட 2 கையுமே தூக்கி காமிக்கிறான். அப்புறம் எல்லாரும் மிரண்டு போற மாதிரி கிரே சொந்த கால்ல எழுந்து நிக்கிறான். 3 மாசமா பேரலைஸ்ல முடங்கி கிடந்தவன் இன்னைக்கு உடம்புல புதுசா ஒரு அசுர பலம் வந்தா மாதிரி உணர்றான். எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆனதை பார்த்து ஏரான் செம்ம ஹாப்பி. ஆனா உடனே ஏரான்
ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை நீட்டி கையெழுத்து வாங்குறான். அதுல என்ன கண்டிஷன்னா கிரேவால நடக்க முடியுங்கிற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. எல்லார் முன்னாடியும் அவன் பழையபடி பேரலைஸ் ஆனவனா வீல் சேர்ல தான் நடிக்கணும். ஏன்னா சட்டவிரோதமா இந்த சிப்பை பொருத்துனது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா ஏரான பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. கிரே உடம்புல இருக்கிற சிப்பையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. கிரே வேற வழி இல்லாம அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு வீல் சேர்ல உட்காந்து வீட்டுக்கு வரான். விஷயத்த அவங்க அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாது. அவங்க வீட்ல அங்க டிடெக்டிவ் அனுப்புன ஒரு பார்சல் இருக்கு. அதுல ஆஷாவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் போலீஸ் ட்ரோன் ரெக்கார்ட் பண்ணின கேஸ் வீடியோவும் இருக்கு. கிரே அந்த ட்ரோனோட ஃபுட்டேஜ கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கறான். ஆனா வீடியோ ரொம்ப பிளர்ரா இருக்கிறதால கொலையாளிகளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அந்த விரக்தியிலேயே சரக்கு எடுத்து ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு அவனோட காதுக்குள்ள ஒரு விசித்திரமான குரல் கேக்குது. ஃபுட்டேஜ்ல அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சியா கிரே? குரலை கேட்டதும் கிரே பயந்து போய் சுத்தி முத்தி பார்க்கறான். ரூம்ல யாருமே இல்ல. டக்குன்னு யாராவது வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது, தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கினான்னு கத்துறான். மறுபடியும் அதே குரல் தெளிவா கேக்குது. கூலா இரு கிரே, பயப்படாத, நான் வேற யாரும் இல்ல. உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஏஐ சிப் ஸ்டெம், உன்னோட நரம்பு மண்டலத்தையும் உடம்பையும் இயக்குற அதே சிஸ்டம் தான் பேசுறேன். கிரே தனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோன்னு பயப்படுறான். சிப்பு அமைதியா சொல்லுது, இல்ல கிரே, உனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல. ஆபரேஷன் ஆன நாள்ல இருந்தே நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் கண்ணு எதை பாக்குதோ அத என்னாலையும் பார்க்க முடியும். உன் காது எதை கேக்குதோ அத என்னாலையும் கேட்க முடியும். கிரே ஷாக் ஆகி இந்த குரல் வேற யாருக்காவது கேக்குமான்னு கேக்குறான். இல்ல, உனக்கு மட்டும் தான் கேட்கும். இது செரிபிரல், அதாவது பெருமூளையோட கம்யூனிகேட் பண்றதுன்னு சிப்பு பதில் சொல்லுது. இப்போ அந்த ஸ்டெம் சிப் கிரேவுக்கு உதவி பண்ண முன் வருது. ட்ரோன் ஃபுட்டேஜ்ல இருக்கிற கொலையாளியில ஒருத்தனை காட்டி, கிரே, அந்த 4 பேர்ல ஒருத்தன் கையில ஒரு விசித்திரமான டாட்டூ இருக்கு பாருன்னு சொல்லுது. கிரே சொல்றான், ரொம்ப பிளர்ரா இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்ல சிப்பு சொல்லுது, உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா என் டிஜிட்டல் பார்வைக்கு தெளிவா தெரியுமே. ஒரு பேப்பரும் பென்சிலும் எடு, நான் அந்த பச்சை குத்துன உருவத்தை அப்படியே வரைஞ்சு தரேன்னு சொல்லுது. கிரே பேப்பர் எடுத்ததும் சிப்பு அவனோட கையோட நரம்புகளை தான் கட்டுப்பாட்டுல எடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த டாட்டூவை அச்சசலா அப்படியே வரைஞ்சு முடிக்குது. அவ்வளோ ஃபாஸ்டா. அதை இன்டர்நெட்ல அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு மிலிட்டரி டாட்டூ. அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த டாட்டூவை வச்சு அந்த கொலையாளியோட பேரு, அவனோட பழைய வரலாறு, அவனோட வீட்டு அட்ரஸையும் ஸ்டெம் சிப் அசால்ட்டா கண்டுபிடிச்சு எடுத்து தருது. மாசக்கணக்கா போலீஸால செய்ய முடியாததை இந்த சிப்பு சில நிமிஷத்துல பண்ணி முடிச்சதை பார்த்து கிரே மிரண்டு போறான். இப்போ கிரே இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது சிப்பு அவனை தடுத்து நிறுத்துது. ஏரான் உன்கிட்ட என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? நீ பேரலிஸ் வந்தா மாதிரி தானே நடிக்கணும். இப்போ போலீஸ் கிட்ட போனீனா இந்த டாட்டூவை எப்படி வரைஞ்ச, அட்ரஸ் எப்படி கிடைச்சதுன்னு உன்னதான் துருவி துருவி கேட்பாங்க. உன்னோட ரகசியம் வெளியே வந்துரும்னு எச்சரிக்குது. அப்ப நான் இப்போ என்னதான் பண்றதுன்னு கிரே கேட்க, முதல் வேலையா நம்ம 2 பேரும் நேரா அவனோட அட்ரஸுக்கு போய் ஆதாரத்தை எடுப்போன்னு சிப்பு பிளான் போடுது. கிரே உடனே வீல் சேர்ல உட்கார்ந்த மாதிரியே அந்த கொலையாளியோட வீட்டுக்கு போறான். அங்க தெருவுல போலீஸ் ட்ரோன் சுத்திட்டு இருக்கிறதால வீல் சேர்ல அமைதியா பேஷண்ட் மாதிரியே உட்கார்ந்துருக்கான். ட்ரோன் நகர்ந்ததும் டக்குன்னு வீல் சேர்ல இருந்து எழுந்து கொலையாளியோட வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போறான். உள்ள போய் ஆதாரங்களை தேடும்போது அங்க ஒரு டிஜிட்டல் போன்ல அந்த கொலையாளிக்கு நிறைய என்கிரிப்ட் செய்யப்பட்ட மெசேஜ்கள் வந்திருக்கத பாக்குறான். ஸ்டெம் சிப் அந்த மெசேஜ்களை ஒரே செகண்ட்ல ரீட் பண்ணிட்டு, கிரே, இந்த மெசேஜ்ல ஓல்டு போனுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது, அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குது. கிரே அதுக்கு, ஆமா, அது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரவுடிங் இருக்கிற பார்னு சொல்றான். அப்ப திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. அந்த கில்லர் தான் திரும்பி வந்திருக்கான். அவன் தான் சார்க். டேபிள்ல இருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறத பார்த்து சந்தேகப்படுறான். எதிரில இருக்கிற கண்ணாடி வழியா மறைஞ்சு நிக்கிற கிரேவை பாத்துறான். இப்ப எகிரி வந்து கிரேவை அட்டாக் பண்ணி, எப்படிடா என் இடத்தை கண்டுபிடிச்சேன்னு கழுத்தை பிடிச்சி செவுத்துல வச்சு அமுக்குறான். கிரே வலியால துடிச்சுக்கிட்டு, என் பொண்டாட்டியை கொன்னது யாருடான்னு கேட்கறான். ஆனா அந்த கில்லர் சாதாரண ஆள் இல்ல, அவனும் ஒரு அப்கிரேடட் ஹியூமன். அதாவது அவனோட கை எலும்புகள்ல மிஷின் பொருத்தப்பட்டிருக்கு. கிரேவை போட்டு வெளுத்து எடுக்கிறான். கிரேவால அவனை தனியா சமாளிக்கவே முடியல. அவன் கிரேவை கொல்ல கழுத்தை பிடிச்சு அமுக்குறான். அந்த கடைசி நிமிஷத்துல உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டெம் சிப் கதறுது. கிரே, உன்னோட உடம்போட முழு கண்ட்ரோலையும் என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லுது. யோசிக்க கூட நேரம் இல்லாம சாக போற பயத்துல கிரே, சரி நீயே எடுத்துக்கோன்னு பர்மிஷன் தரான். அவ்வளவுதான். கண்ட்ரோல் கிடைச்ச அடுத்த செகண்டே கிரேவோட உடம்புல ஒரு பேய் புகுதா மாதிரி மாறுது. கிரேவோட உடம்பு கற்பனை செய்ய முடியாத வேகத்துல வளைஞ்சு நெளிஞ்சு அவனை போட்டு பொழக்குது. இந்த கில்லர் அடி வாங்குறத பார்த்து கிரேக்கே பயம் வருது. கில்லர் கிட்ட, நீ ஏஞ்சி வராத, கீழே படுத்துருன்னு சொல்றான். ஆனா அந்த கில்லர் கேட்கவே இல்ல. அந்த கில்லருக்கு ஒரே குழப்பம், என்னடா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்தான், திடீர்னு இவ்வளவு வேகமா கொடூரமா அடிக்கிறானேன்னு. கிரே அவன்கிட்ட சரண்டர் ஆயிடுன்னு சொல்லும்போது அந்த கில்லர் மறுபடியும் கத்தியோட எகிரிட்டு வரான். வேற வழி இல்லாம அந்த ஸ்டெம் சிப் அவன் எடுத்துட்டு வந்த கத்தியை வச்சு அவனோட வாயை கிழிச்சு கொடூரமா சாகடிக்குது. ரத்த வெள்ளத்துல அவன் செத்து விழறான். சண்டை முடிஞ்சதும் ஸ்டெம் சிப் கண்ட்ரோல திரும்ப கொடுத்துருது. உடனே கிரே இதை பார்த்ததும் தலை சுத்தி வாந்தி எடுக்கிறான். செத்து கிடக்கிற பாடியை பார்த்து அலறான். நான் அவனை உண்மையை பேச வைக்கணும்னு தானே சொன்னேன், எதுக்குடா கொன்ன? இப்ப போலீஸ் என்ன தானே பிடிக்கும்னு பயத்துல நடுங்குறான். அதுக்கு ஸ்டெம் சிப், பயப்படாத கிரே, கூலா இரு, சீக்கிரமா உன் கைரேகை இருக்கிற இடத்தையெல்லாம் தொடச்சி எடுன்னு சொல்லுது. சிப்பு சொல்ற மாதிரியே கிரேவும் தடயங்களெல்லாம் அழிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வரான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அங்க வர லேடி டிடெக்டிவ் போஸ்ட்மார்ட்டம்
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து மிரண்டு போறாங்க. ஏன்னா அவனோட உடம்புக்குள்ளேயே விசித்திரமான துப்பாக்கி ஆயுதங்கள், சின்ன சின்ன ஒயர்கள் எல்லாம் நரம்புகளோட பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது அவன் சாதாரண மனுஷன் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அப்கிரேடட் ஹியூமன் அவன். இன்னொரு பக்கம் ஏரானுக்கு இந்த கொலை விஷயம் தெரிஞ்சு செம கடுப்பாகிறான். கிரேவை ஆட்களை வச்சு கூட்டிட்டு வந்து, ஏன்டா கொலை பண்ண, நீ மாட்டினா நானும் ஜெயிலுக்கு போகணும்டா, உன் பொண்டாட்டியை கொண்டவங்களை படிவாங்க, நான் இந்த சிப்பை உனக்கு தரல, இனிமே நீ இப்படி பண்ணனா நான் ரிமோட் மூலமா சிப்பை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன், அப்புறம் பழையபடி நீ வீல் சேர்ல தான் கடக்கணும்னு மிரட்டுறான். அதே நேரம் டிடெக்டிவ் அந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது கொலை நடந்த இடத்துல கிரே வீல் சேர்ல சுத்திட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. இப்ப அவங்களுக்கு சந்தேகம் வந்து நேரா கிரேவோட வீட்டுக்கு வராங்க. சார்க்கு கொலை செய்யப்பட்டப்போ நீ அந்த ஏரியால வீல் சேர்ல இருந்திருக்க, உன் பொண்டாட்டியை கொன்னவன் அவன் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இப்ப அவன் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான், இந்த கொலையில உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிரே செம்ம ஆக்டிங் கொடுக்கறான். ஓ அப்படியா, ஆனா நான் அவனை கொன்னேன்னு நீங்க நினைச்சா அது உங்களோட பெரிய முட்டாள்தனம். ஏன்னா என்னோட நிலைமையை பாருங்க, நான் பேரலைஸ் ஆனவன், வேணும்னா என் காலில் கத்தியை வச்சு குத்தி பாருங்க, எனக்கு உணர்ச்சியே இல்லைன்னு சொல்றான். டிடெக்டிவும் கிரேவால உடம்பையே நகர்த்த முடியாத ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கும்போது எப்படி ஒரு பலசாலியான கில்லரை கொன்னுருப்பான்னு யோசிக்கிறாங்க. சாரி கேட்டு அங்க இருந்தும் கிளம்புறாங்க. தப்சோண்டா சாமின்னு கிரே பெருமூச்சு விடுறான். அப்புறம் சிப்பு கிட்ட அடுத்து என்ன பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கு ஸ்டெம் சிப், நாம அந்த ஓல்டு போன் பாருக்கு போகணும் கிரே, அங்க அவனோட கேங் ஆளுங்க இருப்பாங்க, அங்க போனா மெயின் ஆள் யாருன்னு க்ளூ கிடைக்கும்னு சொல்லுது. அடுத்த சீன்ல கிரே தனியா அந்த ஆபத்தான பாருக்கு போறான். அங்க இருக்கிற எல்லாருமே பெரிய கேங்ஸ்டர்ஸ், எப்பயுமே ஆயுதம் வச்சிருக்கிற ரவுடிங்க. கிரே உள்ள போய் கெத்தா, டேய் சார்க்குங்கிறவன சில நாட்களுக்கு முன்னாடி நான் தான் கொன்னேன், என் பொண்டாட்டியை கொன்னதுல இன்னும் 3 பேருக்கு பங்கு இருக்கு, அன்னைக்கு சார்க்கு கூட இருந்தவன் எவனா இருந்தாலும் தைரியமான ஆம்பளையா இருந்தா கையை தூக்குடான்னு சவுண்டா சவால் விடுறான். இவன் தனியா வந்து பேசுறத பார்த்து பார்ல இருக்கிற ரவுடிங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ அங்க டோலன் அப்படின்ற ஒரு ஹைட்டான ஆளு உடம்பு முழுக்க மிஷின் பார்ட்ஸ் வச்சிருக்க அந்த ரவுடி எழுந்து வந்து, மரியாதையா வீட்டுக்கு போயிடு தம்பி, இல்லனா உன் பொண்டாட்டி போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைப்பன்னு கன் எடுத்து மிரட்டுறான். அதுக்கு கிரே சார்க் செத்து போறதுக்கு முன்னாடி இதே தாண்டா சொன்னான்னு கெத்து காட்டுறான். கடுப்பான டோலன் அவனோட ஆட்களோட சேர்ந்து கிரேவை வீல் சேர்ல இருந்து தூக்கி தரையில அடிச்சு மிதிக்கிறான். எல்லா அடியும் வாங்கிக்கிட்டு, என் பொண்டாட்டியை கொன்னதுல நீயும் இருந்தியாடான்னு கேட்க டோலன் ஆமாண்டான்னு நானும் இருந்தேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அவ்வளவுதான். இதை கேட்டதும் கிரே ஸ்டெம் சிப்பு கிட்ட எடுத்துக்கடான்னு முழு கண்ட்ரோலையும் தரான். சிப்பு ஆக்டிவேட் ஆனதும் கிரேவோட உடம்பு காத்துல பறக்குது. பக்கத்துல வந்த 2 ரவுடிகளை ஒரே அடியில தாடைய உடைச்சி தூக்கி எறிறான். அப்புறம் டோலனை போட்டு பொழந்து எடுக்கிறான். டோலனை தரையில தள்ளி நெஞ்சிலேயே மிதிச்சு, மிச்ச 2 பேர் யாருடா, எதுக்குடா என் பொண்டாட்டியை கொன்னீங்க, யாரு உங்களை அனுப்புனதுன்னு கேட்கறான். ஆனா டோலன் பயப்படாம சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாம இருக்கான். ஸ்டெம் சிப் இவன் வாயை திறக்க வைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு கிரேன்னு சொல்லி டோலனோட மூஞ்சிய கத்தியால கொடூரமா கீழ்ச்சி போடுது. வழியில கதறி அலர்ன டோலன், எங்களை காசு கொடுத்து உங்களை அட்டாக் பண்ண சொன்னதே பிஸ்கு தானான்னு உண்மையை சொல்றான். ஆனா கிரே போதுண்டா ஸ்டெம்னு சொல்றதுக்குள்ள ஸ்டெம் சிப் டோலனோட கழுத்துல கத்திய வச்சு போட்டு தள்ளுது. கிரே கடுப்பாகி, டே ஸ்டெம், அவங்க கிட்ட இருந்து உண்மையை மட்டும் தான்டா வாங்க சொன்னேன், எதுக்குடா அவனை கொன்னேன்னு கத்துறான். அப்பதான் செத்து கிடக்கிற டோலனோட கழுத்துல இருக்கிற ஒரு கோல்டு செயின் கிரேவோட கண்ணில் படுது. அதுல கோபால்ட்னு எழுதி இருக்கு. கிரேவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவனோட பொண்டாட்டி ஆஷா வேலை பார்த்த அதே பெரிய கம்பெனியோட பேரு தான் கோபால்ட். அப்போ ஆஷாவோட கம்பெனி ஆளுங்க தான் அவளை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்களா? இன்னொரு பக்கம் ஏரானுக்கு அவனோட கம்ப்யூட்டர்ல சிக்னல் வந்திருக்கு, கிரே மறுபடியும் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு. அவன் உடனே சிஸ்டம் மூலமா சிப்பை தூரத்துல இருந்தே ஷட் டவுன் பண்ண ட்ரை பண்றான். ஸ்டெம் சிப் இதை கண்டுபிடிச்சி கிரே கிட்ட, கிரே ஏரான் என்ன ஆஃப் பண்ண ட்ரை பண்றான், நான் ஆஃப் ஆனா நீ மறுபடியும் நகர முடியாது, நாம உடனே ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு எச்சரிக்குது. இப்போ என்ன பண்றதுன்னு கிரே கேட்க, சிப்பு ஜாமி அப்படின்னு ஒரு திறமையான ஹேக்கரோட அட்ரஸ் கொடுக்குது. இவன் கிட்ட போனா ஏரனோட மாஸ்டர் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி என்ன முழுசா ஃப்ரீ ஆக்கிடுவான்னு சொல்லுது. கிரே உடனே ஹேக்கரை தேடி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறான். ஆனா அதுக்குள்ள ஏரான் சிப்பை 30% ஆஃப் பண்ணிடுறான். கிரேவோட ஒரு கால் திடீர்னு செயல் இருந்த மாதிரி ஆகுது. ஆனா கிரே விடாமுயற்சியா ஒத்த கால்ல தட்டி தட்டி படிக்கட்டு வழியா மாடியில ஏறான். ஏரான் வேக வேகமா கோடிங் பண்ணி கமெண்ட்டை கொடுத்து 80% ஆஃப் பண்ணிட்டான். கிரேவோட ஒரு கையும் இன்னொரு காலம் பேர்லெஸ் ஆகுது. ஹேக்கரோட வீட்டு கதவை தட்டுற அதே டைம்ல ஏரான் சிப்பை 100% சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். கிரே அப்படியே டெட் பாடி மாதிரி தரையில சுருண்டு விழுந்து முழுசா பேர்லெஸ் ஆகியிருக்கான். நல்ல வேளையா கதவை திறந்த ஹேக்கர் ஜெம்மி கிட்ட கிரே சுருண்டு விழுந்த போது பணத்தை கொடுத்து சிப்பு சொன்ன விஷயத்த சொல்லி காப்பாத்த சொல்றான். ஜெம்மி கிரேவை உள்ள இழுத்து போட்டு கழுத்துல இருக்கிற சிப்ல ஒயரை மாட்டி கோடிங் பண்ணி ஏரனோட பிளாக்க நீக்க ட்ரை பண்றான். அதே டைம்ல கொலை நடந்த பார்ல 2 பேர் வராங்க. அதுல ஒருத்தன் தான் ஆஷாவை நேரா சுட்ட மெயின் கில்லர் பிஸ்கு. அந்த பார் ஓனர் கிரேவை தடுக்காம விட்டதால அவனை கொன்னுட்டு செத்து கிடக்கிற டோலனோட கண்ணுல ஒரு பின் டிவைஸை சொருகிறான். அது ஒரு நியூரோ ரெக்கார்டர். அது மூலமா டோலனோட கடைசி நினைவுகளையும் அவனோட கண்ணு பார்த்த காட்சிகளையும் பார்த்து கிரே இப்போ ஹேக்கர் வீட்ல தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அங்க ஆட்களோட கிளம்புறான். அதே மாதிரி இங்க ஹேக்கர் ஜெமி ஏரனோட பிளாக்க உடைச்சிடறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிப்பு ரீபூட் ஆயிடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ஏன்னா பிஸ்கோ அவனோட ஆளுங்களும் கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. கரெக்டா அப்பதான் ஸ்டெம் சிப் சிஸ்டம் ரீபூட் ஆகி கிரேவோட உடம்புல
ஏஐ உயிர் வருது. கிரே இப்போ அலறி அடிச்சுக்கிட்டு மொட்டை மாடியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். பிஸ்கோட ஆளு சுட்டுக்கிட்டே துரத்துறான். மொட்டை மாடிக்கு ஓடுற கிரேக்கு அங்க அதுக்கப்புறம் ஓட வழி இல்லாம நிக்கிறான். ஆனா ஸ்டெம் சிப் தன்னோட முழு அசுர பலத்தையும் காட்டி அந்த ஆளை மொட்டை மாடியிலேயே வச்சு கொடூரமான முறையில தலையில சுட்டு சாகடிக்குது. பிஸ்கு மாடிக்கு வரதுக்கு முன்னாடியே கிரே அங்க இருந்து தப்பிச்சிடறான். ரத்த வெள்ளத்துல வீட்டுக்கு வர கிரேவை பார்த்து அவங்க அம்மா அலறாங்க. அதோட இல்லாம அவனால நடக்க முடியறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. கிரே அம்மா கிட்ட, அம்மா நான் குணமாகிட்டேன், ஆனா இது ரகசியம்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்றான். இங்க ஏரானுக்கு செம்ம டென்ஷன். ஹேக்கர் பண்ண வேலையால சிப்பு அவனோட கண்ட்ரோலை விட்டு முழுசா போயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு மறுபடியும் டிடெக்டிவ் வராங்க. ரெண்டாவது கொலை நடந்த இடத்துலயும் உன்னோட வீல் சேர் கிடைச்சிருக்கு, அதுக்கு என்ன சொல்றேன்னு மிரட்டுறாங்க. அதுக்கு கிரே, ஆமா நான் அங்க போனேன், ஆனா நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சமாளிக்கிறான். ஆனா டிடெக்டிவ் சொல்றாங்க, இங்க செத்து போன 3 பேருமே உன் பொண்டாட்டியை கொன்னவங்க தான், நீ யாரையோ வச்சு காசு கொடுத்து இவங்களை கொன்னு இருக்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதுக்கு கிரே, வேணும்னா என் கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கன்னு கெத்தா சொல்றான். இப்போ டிடெக்டிவால எதுவும் பண்ண முடியல. ஆனா போகும்போது ரகசியமா ஒரு மைக்ரோபோனை கிரேவோட பேக்கெட்ல போட்டுட்டு போயிடுறாங்க. டிடெக்டிவ் போனதுக்கு அப்புறம் கிரேக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது. பழி வாங்குற வெறியில நாமளே ஒரு மிருகமா கொலையாளியா மாறிட்டோமான்னு வருத்தப்படுறான். ஸ்டெம், இதோட எல்லாத்தையும் நிறுத்திப்போம், இனி யாரையும் கொல்ல வேணாம்னு சொல்றான். ஆனா ஸ்டெம் சிப், இல்ல கிரே, அந்த கடைசி ஆளு ஃபிக்ஸையும் நாம கொன்னே ஆகணும், இல்லனா அவன் நம்மள கொன்னுடுவான்னு பிடிவாதமா சொல்லுது. அதுக்கு கிரே சொல்றான், வேண்டாம், எனக்கு இனி யாரையும் கொல்ல விருப்பம் இல்ல, என் மனசுல இருந்து வெளியே போயிடுன்னு கத்துறான். திடீர்னு கிரேவோட உடம்பு அவனோட பேச்ச கேட்காம கட்ட மாதிரி ஆகி பெட்ல போய் விழுது. கிரே அதிர்ச்சி ஆகி, என்னடா ஆச்சு, என்னால ஏன் நகர முடியலன்னு கேக்குறான். அப்போ ஸ்டெம் சிப் அந்த பயங்கரமான உண்மையை உடைக்குது. அந்த ஹேக்கர் சிஸ்டத்தை ஃப்ரீ பண்ணதால எனக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருச்சு கிரே, இனிமே நான் உன்னோட அனுமதியோ பர்மிஷனோ கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, உன்னோட முழு உடம்புமே இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் நினைச்சா உன்னால ஒரு விரலை கூட அசைக்க முடியாது, நீ வெறும் இப்போதைக்கு பொம்மை மாதிரி தான். இதை கேட்டதும் கிரேவுக்கு மூச்சு அடைக்குது. இவங்க பேசுற எல்லாத்தையுமே பேக்கெட்ல போட்டுட்டு போன மைக்ரோஃபோன் வழியா டிடெக்டிவ் தன்னோட கார்ல இருந்து கேட்டுக்கிட்டே வராங்க. ஆனா கிரே யார் கூட பேசுறான்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டெம் சிப் இப்போ, வா கிரே, நம்ம போய் அந்த கடைசி கில்லரை முடிப்போம்னு சொல்லி கிரேவோட உடம்ப கட்டாயப்படுத்தி இயக்க ஆரம்பிக்குது. கிரே எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் அவனால முடியல. பொம்மை மாதிரி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பிஸ்க கொலை பண்ண கிளம்புறான். அம்மா தடுத்தும் கேட்காம கார்ல ஏறான். போற வழியில பேக்கெட்ல இருந்த மைக்ரோஃபோனை கண்டுபிடிச்சு தூக்கி போடுறான். டிடெக்டிவ் பின்னாடியே வரதை பார்த்து ஸ்டெம் சிப் ஒரு எலக்ட்ரிக் காரை ஆக்ட் பண்ணி டிடெக்டிவ் வண்டி மேல மோதி விபத்தை உண்டு பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப டிடெக்டிவ் நேரா கிரேவோட அம்மா கிட்ட போய் உண்மையை கேக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் கிரே பிஸ்க அண்டர் கிரவுண்ட்ல கண்டுபிடிச்சு துப்பாக்கி முனையில நிறுத்துறான். எதுக்குடா என் ஒய்ஃபை கொன்னீங்கன்னு கத்துறான். அதுக்கு பிஸ்கு நக்கலா சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறான். டே லூசு, எங்களுக்கு உன் பொண்டாட்டி மேல எந்த ஒரு பகையும் இல்ல, எங்களோட டார்கெட்டே நீ மட்டும் தான்டா, உன்னோட முதுகெலும்பை உடைக்கிறது தான் எங்களுக்கு கொடுத்த வேலையே, அன்னைக்கு உன் கழுத்துல சுட்டது துப்பாக்கி குண்டே இல்ல, உன்னோட முதுகெலும்பை உடைக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டூல், உன் ஒய்ஃபை கொன்னது சும்மா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும்னு சொல்லிதான். இதை கேட்டதும் கிரேவுக்கு வெறி தலைக்கேறுது. 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. பிஸ்கு பழைய மாடல் அப்கிரேடட் ஹியூமன்றதால ஸ்டெம் சிப்போட அசுர வேகத்துக்கு முன்னாடி அவனால ஈடு கொடுக்கவே முடியல. கடைசியா கிரே பிஸ்க ரொம்ப கொடூரமா உடஞ்ச கண்ணாடியில வச்சு குத்தி கொள்றான். இப்போ அவனோட போனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பேரதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. இந்த அத்தனை சதிக்கும் பின்னாடி இருந்தது வேற யாரும் இல்ல, அந்த ஏஐ டெக்னாலஜி முதலாளி ஏரான் தான். அவன் தான் ஆஷாவை கொன்னு கிரேவை பேரலைஸ் ஆக்க பிளான் பண்ணியிருக்கான். கோவத்தோட உச்ச கட்டத்துல இருக்கிற கிரே ஏரானோட வீட்டுக்கு துப்பாக்கியோட போறான். அங்க ஏரான் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். டே ஏரான், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணினேன், எதுக்குடா என் வாழ்க்கையை அழிச்சேன்னு கேக்குறான். ஏரான் அழுதுகிட்டே, டே கிரே, இது எதுவுமே என்னோட பிளான் இல்லடா, நான் உன் பொண்டாட்டியை கொல்ல சொல்லவே இல்லைன்னு கதறான். அதுக்கு கிரே, பொய் சொல்லாதடா, உன் போன் ரெக்கார்ட்ஸை நான் கேட்டுட்டேன்னு சுட போறான். அப்பதான் சடனா திடீர்னு பின்னாடி இருந்து டிடெக்டிவ் வந்து துப்பாக்கியை கீழே போடு கிரேன்னு மிரட்டுறாங்க. கிரேக்கு டிடெக்டிவை கொல்ல விருப்பம் இல்ல, ஆனா ஸ்டெம் சிப் அவங்கள கொல்ல துடிக்குது. கிரே அவனோட முழு மன வலிமையும் கொடுத்து டிடெக்டிவ் கழுத்துல இருந்து அவனோட கையை எடுக்க போராடுறான். ஸ்டெம் சிப் கோவமா, என்னையா எதிர்த்து போராடுற, உன் மூளையே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, உனக்கு வலிய என்னால தர முடியும்னு சொல்லி கிரேவோட கையை வச்சு அவனோட இன்னொரு கையில கத்திய வச்சு குத்துது. கிரே வலியால அலறான். மறுபடியும் டிடெக்டிவை கொல்ல கழுத்தை பிடிச்சு தூக்குறான். டிடெக்டிவ் அவங்க கையில வச்சிருந்த டேசர் கன்ல கரண்ட் ஷாக் கொடுத்து கிரே மறுபடியும் பேரலைஸ் ஆகி கீழே விழுறான். அப்போ ஏரான் கையில துப்பாக்கியோட வந்து அந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட உடைக்கிறான். கிரே, இந்த ஸ்டெம் சிப்பை நான் தான் உருவாக்குனேன், ஆனா உனக்கு முன்னாடி நான் தான் இந்த சிப்பு கூட பேசிட்டு இருந்தேன், இந்த சிப்புக்கு ஒரு மனுஷனா வாழணும்னு ஆசை வந்துருச்சு, அதுதான் என் மூலமா ஃபிக்ஸ கான்ட்ராக்டுக்கு எடுத்து உன் பொண்டாட்டியை கொல்ல வச்சுது, உன்னையும் பேரலைஸ் ஆக்கி உனக்குள்ள இந்த சிப்பை பொருத்த வச்சுது. இது எல்லாமே இந்த ஸ்டெம் சிப்போட மாஸ்டர் பிளான். நான் சிப்பை உருவாக்குனேன், ஆனா அதை என் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல, அது ஒரு மனுஷ உடம்ப முழுசா ஆக்கிரமிக்க உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு. இப்போ என்ன எதுக்கு கொல்ல பாக்குது தெரியுமா, நான் உயிரோட இருந்தா இதை விட வேற ஒரு பெரிய ஏஐ சிப்பை உருவாக்கிடுவேன்னு பயப்படுது. இதை கேட்டதும் கிரே உறைஞ்சு போறான். ஸ்டெம் சிப் இப்போ ஏரானோ டிடெக்டிவும் கேட்கற மாதிரியே அங்க இருக்கிற ஸ்பீக்கர் மூலியமா பேசுது. ஆமா, இதுதான் என் பிளான், எனக்கு ஒரு நிஜ மனுஷனா
வாழணும்னு ஆசை. அதுக்கு இந்த உடம்பு எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு எந்திரிச்சு வந்து ஆரனோட தலையிலேயே கத்தி வச்சு குத்துது. ஆரன் இப்போ ஸ்பாட்லயே செத்து போயிடுறான். அடுத்து டிடெக்டிவையும் கொல்ல போகும்போது தான் கிரே தன்னோட மனக்கட்டுப்பாட்டால எதிர்த்து போராடி எய்ம தவற வைக்கிறான். இப்போ கடுப்பான ஸ்டெம்சிப் கிரேவோட சொந்த கையாலேயே அவனோட கழுத்துல துப்பாக்கியை வச்சு சுட போகுது. அடுத்த செகண்ட் கிரே கண்ண திறந்து பாக்குறான். அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கான். ஸ்டெம்சிப்ப கூப்பிடுறான். எந்த பதிலும் இல்ல. சடனா அங்க அவனோட பொண்டாட்டி ஆஷா உயிரோட நிக்கிறா. நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு கிரே, நீ பல நாளா கோமால இருந்தேன்னு சொல்றா. அப்போ நடந்தது எல்லாமே வெறும் கனவா? அது கனவே இல்லங்க. உண்மையிலேயே ஸ்டெம்சிப் கிரேவோட மூளைய முழுசா ஆக்ட் பண்ணி அவனோட மனசை ஒரு அழகான கனவு உலகத்துக்குள்ள தள்ளி பூட்டிருச்சு. ரியல் வேர்ல்டுல கிரேவோட உடம்பு இப்போ முழுசா ஸ்டெம்சிப்போட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ நிஜ உலகத்துல டிடெக்டிவ் கிரே நீ அதை பண்ணக்கூடாது, என்ன சுடக்கூடாதுன்னு கத்துறா. அப்பதான் கிரே உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்டெம்சிப் சொல்லுது, கிரே இப்போ இங்க இல்ல, அவன் ரொம்ப சந்தோஷமான ஒரு கனவு உலகத்துல இருக்கான், இனி இந்த உடம்பு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ சுட்டு கொள்ளுது. ஸ்டெம்சிப் இப்போ ஒரு மனுஷனோட உடம்பு எடுத்துக்கிட்டு முழு மனுஷனா மாறுறதோட பட முடியுது. இன்னைக்கு நாம வாழற நிஜ உலகத்துல ஏஐ வளர்ச்சியை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆரம்பத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு தான் எல்லா ஏஐயும் உள்ள வரும். அப்புறம் நம்ம வேலையை தூக்கும். அப்புறம் நம்ம சிந்தனைய அது கட்டுப்பாட்டுக்கு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்பவே யோசிச்சு பாருங்க, காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சாட் ஜிபிடிலேயே தேடி தேடி ஓடுற அடிக்ட் ஆன ஃப்ரெண்ட்ஸ் உங்க குரூப்ல கண்டிப்பா ஒருத்தன் இருப்பான். இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி, டே தம்பி ஏஐக்குள்ள அதிகமா முழுகி போயிடாத, அப்புறம் ஸ்டெம் மாதிரி உன்னையும் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஃபியூச்சர்ல ஒருவேளை இந்த மாதிரி ஏஐ சிப்பை உடம்புல ஃபிக்ஸ் பண்றதா இருந்தா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா இல்ல மாட்டீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அடுத்ததா சூப்பரான மாசான ஒரு படத்தோட உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.